வணக்கம். இன்னைக்கு ஒரு ஒரு துண்டு பரங்கி துண்டு, பூசி துண்டு ஒரு துண்டு போட்டுட்டு ஒரு சாம்பார் ஒன்று பண்ணுறது சொல்கிறேன். ரெண்டு பருப்பு கொஞ்சம் வேக விட்டு, 2 பலாக்கொட்டையும் வேக விட்டுருக்கேன். வேறு ஒன்று வெங்காயம் இந்த கருப்பில் அது தக்காளி சும்மா ஒன்று போட்டிருக்கேன். அது வெண்ணெய் போட்டால் அது ஆப்ஷன். அது இதேமாரி போட்டு நல்லா புளியை கரைச்சி விட்டு, மிளகா பொடி உப்பு போட்டுவிட்டு, இது நல்லா கொதித்து சுண்டி நல்லா தண்ணி புளி தண்ணியும் மிளகா பொடி உப்பெல்லாம் சுண்டி வச்சுருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம அதை கரைச்சி வச்ச பருப்பும் பலாக்கொட்டையை வேக விட்டது அதில் கொட்டிட வேண்டியதான். அதில் கொட்டினோடனே நான் சாம்பாருக்கு கொஞ்சம் ஓரளவு திக்காக சாம்பாராக கிடைக்கும். இந்த சாம்பாரில் இந்த தாளித்து வச்ச கடுகு மிளகாத்தூள் அதை தாளித்து கொட்டிட்டோம்னா சுவையான பரங்கி துண்டு, பூசி துண்டு ரெண்டுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. அமாவாசை அன்றைக்கி சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். வெள்ளை பூசணி தோல் ஜாதிகள்லாம் நிற்கும், பரங்கி பூசணிகள் அவ்வளோ சத்து இருக்குது. நன்றி. ராமசாமி, கும்பகோணம். பரங்கி